ஒன்றாக கூடி கதறி அழுதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகிற சவாலின் 12வது நாளைக்குரிய சவாலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் உள்ள புலம்பல் புஸ்தகத்தின் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இந்த வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடனும் பேர பிள்ளைகளுடனும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரிடம் கதறி அழுது ஜபிக்க வேண்டும் என்பதுதான். எனக்கு 12வது வயதாக இருந்தபோது எங்கள் தாய் நாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் ராத்திரியில எங்க அம்மா முழுமையாக உடை அணிந்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே எங்க கிராமத்துல இருக்கிற தெருவையே பார்த்துட்டு இருந்ததை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, எங்க அம்மா எங்க பாட்டிமா எங்க வீட்டுக்கு எப்போ வருவாங்க, எங்க பாட்டிமாவை எங்களோட தங்க வச்சுட்டு எப்போ எங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த ராத்திரியில எங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போறாங்கன்னா, எங்க அப்பா ஒரு தன்னார்வ தீ அணைப்பு வீரர். அவங்க ஒரு வெடிப்புல சிக்கினதுனால அவங்களுக்கு எவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கு எங்க அம்மாவுக்கு தெரியாது. விசித்திரமான காட்சியை கண்டு நான் பயந்து போய், அம்மா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு பதில் சொல்லிட்டு, நீயும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புறியான்னு கேட்டாங்க. நானும் சரி அம்மான்னு சொன்னேன். எங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருந்ததுனால எங்க அம்மா என்கிட்ட எந்த விவரமும் சொல்லல. ஆனா ஒன்னு சொன்னாங்க, எங்க அப்பா நெருப்புல போராடிட்டு கொண்டிருந்தாங்க, நம்ம ஜெபிக்கணும், இதை மட்டும்தான் எங்க அம்மா சொன்னாங்க. இந்த ஜெப யுத்தத்திற்கு எங்க அம்மா என்னைய அழைச்சாங்க. நான் மீண்டும் தூங்க செல்லும் போது எனக்குள்ள இருந்த இந்த பயம் நீங்கி நம்பிக்கைக்கு வழிவகுத்த அந்த உணர்வு எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. ஒருவேளை நீங்க எங்க அம்மா அல்லது அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா, எங்க அப்பா இந்த பயங்கரமான தீக்காயங்களிலிருந்து குணமடைந்த பெரும் அளவிலான நிதி பின்னடைவு மற்றும் சில உறவுகளின் சவால்கள் உட்பட மற்ற கஷ்டங்களையும் எதிர்த்து போராடியதால அவங்க வாழ்க்கையின் மிகவும் கடினமான ஆண்டுகளில் ஒன்று என்று அவங்க இன்னும் சொல்லுவாங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கை மலர்ந்த ஆண்டாக எனக்கு அது நினைவிருக்கிறது. நம் குழந்தைகளுடன் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான நேரங்களில் ஒன்று இரவு உணவின் போது அல்லது நாம் அவர்களை படுக்கையில் படுக்க வைக்கும் போது அல்ல, மாறாக உலகம் குழப்பமாக இருக்கும் போது தான் என்று நான் நம்புகிறேன். இப்போது அது குழப்பமாக உள்ளது. இந்த குழப்பத்தின் மத்தியில் இதோ உங்களுக்கு எனது சவால். இந்த நாளில் உங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டு கதறி அழுங்கள். சகோதரி நான்சி டிமோஸ் மோகிமித் அவர்கள் தனது ஆங்கில புத்தகமான பரலோக ராஜரீகம் செய்கிறது என்ற புத்தகத்தில், என் வார்த்தைகள், என் முன்மாதிரி, என் கஷ்டங்கள் மற்றும் அழுத்தங்களுக்கு நான் அளிக்கும் பதில் என் வாழ்நாள் முழுவதும், என் எதிர்காலம் முழுமையும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் என்றும் அது அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அறிவிக்க விரும்புகிறேன். என் எதிர்காலம், உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம், உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம், நமது உலகம், நமது நாட்கள், நமது ஆரோக்கியம், நமது படிகள் எல்லாம் அவருடையது. அவர் அனைத்தையும் ஆளுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஜெபிப்பதை நான் அறிவேன். ட்ரூ கேர்ள் என்கிற ஊழியம் அம்மாக்கள் மற்றும் மகள்களை ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் இயேசுவிடம் நெருக்கமாகவும் கொண்டு வருகிறது. இந்த ஊழியத்தின் நிறுவராகிய என்னிடம் அநேக அம்மாக்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் உடல்கள், மனம், ஆத்துமாக்கள் மற்றும் ஆவிகளுக்காக மிகுந்த பாரத்தோடு அவர்களை பற்றி கோபமான மின்னஞ்சல்கள், அதாவது இமெயில் எனக்கு தினமும் அனுப்புகிறார்கள். அந்த பெண்கள் தாங்கள் மிகவும் அக்கறை கொள்பவர்களுடன் சேர்ந்து ஜெபிக்க நான் அடிக்கடி சவால் விடுகிறேன். கடினமான ஆண்டுகளும் பருவங்களும் அதை செய்வதற்கான அழைப்பு என்று நான் நினைக்கிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி அமைப்பு அப்படித்தான் இருந்தது. அங்கு குழந்தைகளுக்கான ஜெபங்களை ஊற்றுவது ஒரு குழப்பமான மற்றும் அவசரமான வேலையாக தோன்றியது.
சகோதரிகளே, இது ஸ்பா ரிட்ரீட் மாதிரி அசால்ட்டான பிரார்த்தனை நேரம் அல்ல. இது போர்க்கால பரிந்துரையின் குழப்பமான சகாப்தம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் போரில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நாட்களின் பயத்தை மட்டும் அவர்கள் அனுபவிக்க அவர்களை விட்டுவிடாமல் ஆண்டவரிடம் கூக்குரல் இடுவதில் நம்முடன் சேர்ந்து விசுவாசத்துடன் நடக்க அவர்களை அழைப்போம். அவர்களின் ஜெப வாழ்க்கை மலர்ந்த பருவமாக, இது அவர்கள் நினைவில் வைத்திருக்கும் பருவமாக இருக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 12வது நாளின் சவாலிலும் எங்கள் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளின் பிராணனுக்காக உம்மிடத்தில் கதறி மன்றாடுகிறோம் ஐயா. இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனே, நீங்க மட்டுமே எங்கள் அடைக்கலமும் எங்கள் பலனும் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாளராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளின் சவால் என்ன? உங்கள் குடும்பத்திலும் சபையிலும் இருக்கிற பிள்ளைகளின் இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட கதறி அழுது ஜெபியுங்கள். ஊதாரித்தனமான பிள்ளைகள் ஆண்டவருடன் ஒரு இணக்கமான உறவுக்குள் மீண்டும் வர பெண்களாகி நீங்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து கதறி அழுது ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.